ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் சங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் பார்க்கவிருக்கும் கோயில் தாமல் ஸ்ரீ வராகீஸ்வரர் கோயில். இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா, சென்னை டு வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய தாமல் கிராமத்தில் அமைந்துள்ள கோயில் தான் ஸ்ரீ வராகீஸ்வரர் கோயில். இக்கோயில் 7 நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. இக்கோயிலின் வெளிக்கதவுகள் சுமார் 20 அடிக்கும் மேலான உயர கதவுகளாகவும், வாசற்கதவுகளின் நிலைகளில் அழகிய உருவங்கள் சிற்பங்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்குள் நாம் நுழைந்ததும் நம் கண்ணில் படுவது முதலில் பலிபீடமும் தனி பிரகாரத்தில் நந்தியும் வருகின்றன. தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருக்காட்சி தருகிறார். அவரை வணங்கிவிட்டு பிறகு இக்கோயிலின் தாயார் அம்மன் ஸ்ரீ கௌரி அம்பாள் என்ற பெயரில் 4 கைகளுடன் 3.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அம்மன் பாசம் அங்குசம் ஏந்தி வரம் தரும் அபய கைகளுடன் காட்சி தருகிறார். இந்த அம்மனுக்கு வாகனமாக யானை வருகிறது. அம்மனுக்கு எதிரே உள்ள பிரகாரத்தில் நவகிரக சன்னதியும் அதன் அருகிலேயே விநாயகருக்கென்று தனி சன்னதியும் வருகிறது. துவாரபாலர்களை வணங்கிவிட்டு கோயிலின் கருவறைக்குள் நாம் நுழைந்தால், கருவறையில் பெரிய சிவலிங்க உருவில் வராகீஸ்வரர் காட்சி தருகிறார். கோவில் கருவறை கஜ பிரஷ்ட அமைப்புள்ளது. கருவறையில் வராகீஸ்வரர் 3 அடி வட்டலிங்கமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கே இவருக்கு நாகாபரணம் அணிவிக்கப்பட்டுள்ளது. கருவறை வாசல்படி மேல்புறத்தில் சந்திரனை பிடிக்கும் கோலத்தில் கேது 3 அடி நீளத்தில் காட்சி தருகிறார். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வராக அவதார சமயத்தில் வராகருக்கு சிவபெருமான் இங்கு திருக்காட்சி தந்திருக்கிறார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் உள்ள வராகேஸ்வரை தரிசித்தது நான் செய்த பெரும்பாக்கியம். கருவறையின் சுற்று பிரகாரத்தில் வந்தால் துர்க்கை அம்மன் சன்னதியும், பிரம்மா சண்டேஸ்வர சன்னதியும், லிங்கோத்பவ தட்சணாமூர்த்திக்கு சன்னதியும் உள்ளன. வடகிழக்கு மூலையில் கேது பரிகார பூஜை செய்வதற்கென்று கேதுவுக்கு தனி சந்நிதி உள்ளது.
பின்பு தெற்கு பகுதி மூலையில் 63 நாயனார் சன்னதியும் வருகிறது. அவர்களை ஒரு சேர வரிசையில் பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பின்பு கோவிலை சுற்றி வந்தால் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கோயில் தலவிருட்சமான வில்வமரமும் வில்வ மரத்தின் கீழ் வில்வாம்பிகை சன்னதியும் உள்ளன. இதன் அடுத்த பதிவில் கோயிலின் ஸ்தல வரலாறையும் கோயிலின் தனி சிறப்பையும் காணலாம்.